ஏய், யாரு நீ? என்ன ஒரு வாரமா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எங்க வீட்டு அம்மா உனக்கு என்னடி பேச்சு ஒரு வாரமா? ஹலோ. ஏய், எனக்கு பொழப்பே அங்கங்கே பேசிகிட்டு இருக்கிறது தான், ஃபோன் பேசுகிறது தாண்டி என் பொழப்பே. நீ உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா உன் புருஷனை அடக்கி வச்சுக்க, தெரியுதா? அதை விட்டுட்டு அடுத்தவங்கள்ட்ட எதுக்கு வாழ்வான்னு கத்திக்கிட்டு இருக்கிற? ஏய், ஏன் எங்க வீட்டு அம்மளை நான் அடக்கி வைக்கிறது இருக்கட்டும். நீ முதல்ல அடங்கி ஒடங்கி ஒழுங்காயிடுறி. நீ எதுக்கு நீ ஊர் மேயிற? ஆம்பளைங்க என்ன வேணாலும் செய்வாங்க, பொம்பளைங்க தாண்டி ஊர் மேயாம ஒழுங்கா இருக்கணும். ஏய், நாங்கள்லாம் படித்தவங்க, நாங்கள்லாம் அப்படி இப்படின்லாம் நான் எங்களை யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. நாங்கள்லாம் புரட்சி பெண்கள், புதுமை பெண்கள். நாங்கள் எங்கள் பொழப்பே ஃபோன் பேசுகிறது தான். என்ன, நாங்கள்லாம் புரட்சி பெண்கள், புதுமை பெண்கள். எங்களெல்லாம் யாரும் கேட்க முடியாது. என்ன கேட்க நீ யாரு? உங்கள் வீட்டு ஆளுங்களை தான் நீ அடக்கி வச்சுக்கணும். என்ன அனாவசியமாக கேட்கக்கூடாது, தெரியுதா? மனசில் வச்சுக்க. இது புரட்சி பெண்களா? அடி புறம்போக்கு, ஊர் மேயறதுக்கெல்லாம் பேர் புதுசா புரட்சி பெண்கள்னு பேர் வச்சுட்டீங்களா நீங்களே? ஆடி புறம்போக்கு, நீ புறம்போக்கு, உன் குடும்பமே புறம்போக்கு, உன் பரம்பரையே புறம்போக்கு, நீ குடி இருக்கிறது புறம்போக்கு. யார் புறம்போக்குன்னு சொன்னேன்? புறம்போக்குக்கு பிறந்த புறம்போக்கு. மூடடி வாய, நேரில் வந்தனா அவ்வளோதான் கதை, தெரிஞ்சுதா? கரெக்டா நீங்க இந்த பையன் அறுத்து போட்டுறான், சுடுதண்ணியை வச்சு ஊத்திடுற வாயில. அதை செய் ஃபஸ்ட்டு. அந்த பையன் வந்தானா துண்டு துண்டா பீஸ் போடு. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பேசக்கூடாது. உன் வீட்டு மாடு எங்கே போதும் நீ தான் கண்டுபிடிச்சி உன் வீட்டு மாட்டை தான் கட்டி வைக்கணும். அனாவசியமாக பேசுகிற வேலை வச்சுக்கதாம்மா. நான் ரொம்ப டென்ஷன் ஆனேன்னா எனக்கு என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்க. கோவம்